அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் நவம்பர் 13ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. கிஃப்ட் நிஃப்டி எந்த இடத்துல வர்த்தகமாயிட்ருக்காங்க, அதனால் சந்தை எப்படி ஆரம்ப வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 23,896 வர்த்தகமாகறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய லோ ஃபியூச்சரோட லோ 23,921, க்ளோசிங் வந்துட்டு 23,959 கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு 70 புள்ளிகள் ப்ரீமியம். அப்போ நம்ம மார்க்கெட் வந்துட்டு ஒரு -50 புள்ளிகள் அந்த மாதிரி நம்மளுக்கு துவங்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது கேப் டவுன் ஓப்பன் அப்படிங்கிறது தான். இந்த ஓப்பன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஓப்பனுக்கு இப்போ மார்க்கெட் வந்துட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறாங்க. இந்த ஓப்பன் வந்துட்டு மேலே இருக்கக்கூடாது. இந்த ஓப்பனுக்கு மேலே இருந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து புட் செல்லர் வந்து பயப்படவே மாட்டாங்க. அப்போது இந்த இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கால் செல்லர் வந்துட்டு பயந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுவேன். ஏன்னா மார்க்கெட் இறங்கிட்டு வந்துட்டுருக்கு, அதனால் கால் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் இறங்கியிருக்கும். அப்போ இந்த ஓப்பனுக்கு மேலே கீழே இருக்கிறத பேஸ் பண்ணி மார்க்கெட் இது பண்ணணும். சில நேரம் வந்துட்டு இந்த இடத்துல வால்டைல் பண்ணிவிடுவாங்க. ஓப்பனை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை மேலே கிளன புட் செல்லர் அண்ட் கால் செல்லருக்கு வந்து ஒரு போட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த நேரம் வந்து சைட்வே ஆகிடும். இதுவே மார்க்கெட் வந்துட்டு புட் செல்லர் ரொம்ப பயப்படவே இல்லை, கால் செல்லர் பயந்துட்டாங்கன்னா நல்ல ஒரு வெர்டிக்கல் ரெக்கவர் வந்துட்டு வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன் பிலோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ, எஸ்டர்டே லோ பிலோ இந்த மாதிரி இருக்கும்போது லாஸ்ட் வீக்கோட லோ பக்கத்தில் மார்க்கெட் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹெவி செல்லிங் வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் இப்போ இது இருக்க பார்க்குறது. ஏன்னா இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தி இருக்கும்போது வால்டைல் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட்டுங்கிற இடத்துல வந்து மதிக்கிறக்கும், ரெசிஸ்டன்ஸ் இடத்துல மதித்து ஸ்பீட் ரெக்கவரி, ஸ்பீட் மூமெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் எது பண்ணாலும் நீங்கள் உங்களோட லாட் சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஓவர் ட்ரேடு இப்போ ஓப்பனுக்கு பக்கத்துலேயே மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓவர் ட்ரேட் பண்ணி விட்ருவோம். அதனால் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு 10 மணிலிருந்து 12 அப்படிங்கிறது ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். அந்த 10 to 12 மார்க்கெட்டோட மொமெண்டம் நம்மளுக்கு இம்பேக்ட் இருக்கும். ஏன்னா இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறனால 10 to 12 அப்படிங்கிறது ஒரு டைரக்ஷனை மாற்றக்கூடிய மூமெண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கலாம். சைடுவே மற்றும் வந்துட்டு இண்டெக்ஸ் ரேஷியோ, இது ரெண்டு முக்கியமாக பார்த்துக்கோங்க. இந்த இண்டெக்ஸ் ரேஷியோ இருக்குது அப்படின்னாலே மார்க்கெட் வந்து ஏதேனும் செகண்ட் ஆஃப் வந்துட்டு ஒரு மொமெண்டத்தை க்ரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிடலாம். இது எல்லாமே வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சந்தையில் பார்த்து முடிவு பண்ணணும். இப்போ நிஃப்டியோட க்ளோசிங் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு எங்கே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். $23,900 முடிஞ்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 23,900 புட் ஆப்ஷன் வந்து $130. அப்போ 23,770 இவங்க வந்துட்டு $350. அப்போ 24,250 இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கியம். அடுத்தது நம்ம பார்க்க போனால் இதோட 105. அப்போது 24,005 இவங்க அதே 105 புள்ளிகள் 23,795. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 200 புள்ளிகள். அப்போ 24,100 23,700 ஒரு இம்பேக்டட் ஜோனாக இருக்க போகுது. இது அனைத்துமே நீங்கள் இது பண்ணணும். இது வந்து நம்மளுக்கு கால் செல்லர், அதாவது இந்த இடம் கால் செல்லர் பயப்படுற இடம், இந்த இடம் வந்து புட் செல்லர் பயப்படுற இடம். இந்த இடங்கள் பார்த்திங்கன்னா கால் புட் ரெண்டுமே பயப்படக்கூடிய இடங்களாக மாறும். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இம்ப்ளைட் வாலிட்டி, இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ்டாக இருக்குது. அப்போ இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டி அப்படிங்கும்போது நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். டைம் வேல்யூ பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு புட் சைட் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால
அப்போ இது சரி பண்ணுறதுக்கான மொமெண்டம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வாலட்டைல் இருக்கும். இம்பேலன்ஸ்டு இருக்கும்போது பேலன்ஸ் பண்ணி ஆகணும் மார்க்கெட்டை. அப்போ அதற்கு தகுந்த மாதிரி மொமெண்டம் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தால் நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு 24,000 அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனை தவிர்த்து நம்மளுக்கு 24,200. அப்போ 24,000 நல்ல ரெசிஸ்டன்ஸ், ஒரு பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் 24,200. புட் சைடு பார்த்தா அவ்வளோ தூரம் நம்மளுக்கு கால் சைடை கம்பேரிட்டிவ் பண்ணுற மாதிரி புட் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ அதனால் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு லைட் சப்போர்ட் தான் இருக்குது. அப்போது இங்கே சப்போர்ட்னு பார்த்தா 23,900 இருக்காங்க, அடுத்து 23,800 இருக்காங்க, 23,700 இருக்காங்க, அதனை கடந்தால் 23,500 தான் இருக்காங்க. அப்போ அதனையும் நம்ம பார்த்துட்டு வரணும். நான் வந்துட்டு சில நாட்களாக வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேச நான் முதல்ல சொல்லிகிட்ருக்கேன். நான் வந்துட்டு வரைபடத்துக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எதிரானதில்லை. ஆனால் நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரேட் பண்ணிவிடும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டில் வந்துட்டு ஓப்பன் பொசிஷனாக இருக்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். சிலர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தான் நம்ம அதை இணைச்சி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கிடையாது. அதனால் வந்து நம்ம மாற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நான் இப்போவும் வந்துட்டு நான் பெரிதாக அதற்கு உண்டான முன்னுரிமை கொடுக்கறது கிடையாது. உங்களை யாரையுமே வந்துட்டு இதை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு நான் தடுத்ததும் கிடையாது. என்னுடைய கண்ணோட்டத்தில் என்னோடய பார்வையில் இருக்கக்கூடியது தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு இதில் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏற்றுக்கலாம், விருப்பம் இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளோதான். பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 51,200 வச்சு பார்க்கலாம். $51,200 $190 ப்ரீமியத்தில் இருக்காங்க. அப்போ ப்ரீமியம் மீன்ஸ் அந்த ஸ்ட்ரைக்கு கொண்டான ப்ரீமியம். அப்போ 51,400 51,000 இம்பேக்ட் இருக்கலாம். இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ண 400க்குள்ளே வராங்க. அப்போ 51,600 50,800 ரொம்ப முக்கியம். இதில் ஹை பார்த்தா இவங்களோட 300 புட் ஆப்ஷன். அப்போ 50,900 இதாக்க ஒரு 1000 ரூபாய். அப்போ 52,200. அப்போ இதுக்குண்டான தொலைவு 1,300 புள்ளிகள். அப்போ டிவைட் பை 2 போட்டு 650. அப்போ இந்தோக்கு 650 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 51,550 ஒரு இம்பேக்டட் பிளேஸாக இருக்குது. இதனையும் உற்று கவனிங்கள். இம்ப்ளைட் வாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. கால் சைடு புட் சைடுமே 15க்கு மேலே இருக்காங்க. இதை வந்துட்டு ஒரு 10 மணி டு 12 இந்த இம்ப்ளைட் வாலிட்டி இவங்க வேணுன்னே நம்மளுக்கு 8, 5 அந்த மாதிரிலாம் குறைச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு மூமெண்ட்டே இருக்காது, சைட்வேக்குள்ளே போயிடும். ஆனால் இந்த இம்ப்ளைட் வாலிட்டி குறைக்கவே இல்லை அப்படின்னா ஏதேனும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் மூமெண்ட்டும் கொடுக்கலாம். இதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதை இம்ப்ளைட் வாலிட்டி பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இம்ப்ளைட் வாலிட்டி இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இப்போது மீட்டிங் பாயிண்ட் வந்து 190 இருக்காங்க. இதை வந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 மணிக்குள்ளேயே நம்மளுக்கு வந்துட்டு 80, 70 கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது நன்றாக இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.